ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பமா ஆன்லைனில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கக்கூடிய உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதம் துவங்கி 2 வாரம் நம்ம சண்டே ஸ்கூல் படிக்கலை. ஏன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இந்த சண்டே ஸ்கூலெல்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அண்ணன் சாம் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நம்ம ரெக்கார்ட் பண்ணலை. சாம் அண்ணனுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. சாம் அண்ணா இனி தொடர்ந்து உங்களுக்காக ஆன்லைனில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க. இன்னைக்குள்ள ஆன்லைன் சண்டே ஸ்கூல் படிக்க முன்பாக ஏசப்பா நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரும் கிருபைகளுக்காக இறக்கத்துக்காக கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இந்த நாளில் நாங்கள் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை எங்களுக்கு ஆஸ்வதி தாங்க, உமது கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? இப்போ நமக்கு ஒரு நியூ மந்த்து நமக்கு ஏசப்பா கொடுத்துருக்காரா இல்லையா? ஜூன் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம ஜூலை ஃபஸ்ட்டு மந்த்து ஃபஸ்ட்டு சண்டேக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஏசப்பா நமக்கு எவ்வளோ கிருபையாக நமக்கு ஒரு 6 மந்த்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா இந்த இயரில். சரி, இப்போ இந்த மந்த்லேயும் உங்களுக்கு ஸ்கூலில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும். எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க, ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. புது ஸ்டாண்டர்ட் எல்லாத்துலேயும் ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்க, நம்மளை வழி நடத்துவாங்க. நம்ம ஜெபம் பண்ணலாமா? கைகளை கொப்பிக்கங்க, கண்களை முடிக்கங்க, தலைகளை தாழ்த்துங்க. எங்களுக்கு ஏசப்பா, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு புது நாளை கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஏசப்பா. இன்னைக்கு நாங்கள் படிக்கக்கூடிய பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. எல்லாத்துலேயும் இன்னைக்கு நாங்கள் ஒரு புது காரியத்தை கற்றுக்கொள்ள எங்களோட உதவி செய்யுங்க, எங்களுக்கு வழி நடத்துங்க. ஏசின் மூலம் ஜெபங்களனால பிதாவே, ஆமேன். இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்ஷன் சாங் பாட போகிறோம். ஆக்ஷன் சாங் பாடணும்னா என்ன பண்ணணும்? உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து நம்ம எழுந்து நின்று நம்மளுடைய கையும் கால்களையும் அசைச்சி நம்ம அழகாக ஆக்ஷன் பண்ண போகிறோம். பண்ணலாமா? போயிட்டு வாங்க. என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, இப்போ எல்லாரும் உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்கணும். மனப்பாட வசனம் படிக்கணும்னா 3 ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? முதல்ல சொல்ற புக்கு எந்த டெஸ்டமெண்ட், ஓகே, அது எந்த ஏற்பாடு, பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஆர் நியூ டெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம செய்வோம். தேர்ட் ஸ்டெப் எந்த ஹேண்ட்லேருந்து நம்ம வந்துச்சோ அதுலேருந்து நம்ம ஆஃப் எடுத்து அப்படி நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணலாமா? இன்னைக்கு நான் சொல்ல போடுற புக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு 2-3 தடவை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 சாமுவேல், 1 சாமுவேல், ஓகே, தமிழில் 1 சாமுவேல், இங்கிலீஷில் 1 சாமுவேல். இப்போ அது எந்த டெஸ்டமெண்ட், எந்த ஏற்பாடு? பழைய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்டமெண்ட். அப்போ எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணணும்? செகண்ட் ரூல், எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும். இப்போ நம்மளுடைய பைபிளில் வச்சு நீங்கள் உங்களோட லெஃப்ட் ஹேண்டை எடுக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 1 சாமுவேல் வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த 1 சாமுவேலில் எந்த சாப்டர்? சாப்டர் 15 verse 22. 1 சாமுவேல் சாப்டர் 15 verse 22. தமிழில் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பக்கம் எண் 360. தமிழ் பைபிளில் தான் நான் பேஜ் நம்பர் சொல்வேன், இங்கிலீஷ் பைபிளில் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேர்ஷன் யூஸ் பண்ணுவீங்க, அப்போ பேஜ் நம்பர் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, ஸோ தமிழ் பைபிளில் 360ஆம் பக்கம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நான் திரும்பி படிக்கிறேன். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? ஓகே, இப்போ நம்மளுடைய மெட்டீரியல் எடுத்துக்கலாம். இப்போ என் கூட சேர்ந்து எல்லாரும் அழகா சொல்லுங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? 1 சாமுவேல் 15:22. ஓகே, இன்னைக்கு இந்த மெமரி வர்ஸ்ல என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது, சர்வாங்க தகனங்கள்னா என்ன, பலிகள்னா என்ன, இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம வேத பாடம் கவனிக்கணும். ஸோ வேத பாடம் போய் கவனிச்சுட்டு வாங்க. அதுவும் இந்த புது மந்த், நம்ம போன மாதத்தோட நம்ம தாவீது, சவுல் அதை பத்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? கடைசியா ஒரு வழியா தாவீது ராஜாவாயிட்டாங்க. ஓகே, எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் முடிஞ்சது. இப்போ இந்த வாரத்துல இருந்து நம்ம இந்த ஜே அப்படிங்கிற புது ஒரு காரியங்களை பார்க்க போறோம். அது எதை பத்தி இருக்கு, யாரை பத்தி சொல்ல போறாங்க, அதெல்லாம் கவனமா கவனிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரமும் பைபிளில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம்ல. இப்போ ஒருத்தர் ரொம்ப ஓடுன்னு வேகமாக ஓடுறாரு. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு தப்பிச்சு ஓடணும்னு வேகமாக ஓடுறாரு. எங்கே ஓடுறாரு, எதுக்கு ஓடுறாரு யாருக்குமே தெரில. ஆனால் அவர் வேகமாக ஓடுறாரு. இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் என் மண்டையை பிடிச்சி குடையிறாரு. நான் எப்படியாவது ஓடி வேற ஊருக்கு போயிடணும். வேற ஊருக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னை இவர் குடைய மாட்டாரு, இவரோட சொல்றதுலாம் நான் கேட்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாரு. எங்கே ஓடுறாரு, எதுக்கு ஓடுறாரு, அதை பற்றி தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தர் குடுன்னு ஓடுறாரு நான் சொன்னேன்ல, அவர் ரொம்ப தூரம் ஓடி ஒரு பெரிய ஷிப்பு கிட்ட சேர்றாரு. இந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் இருக்காங்க. நிறைய பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பயணம் பண்ணக்கூடிய ஒரு குட்ஸ் கப்பல் மாதிரி பெரிய ஒரு கப்பல். அதில் நிறைய பேர் பயணம் பண்ணுறாங்க. நிறைய சாமான்லாம் கூட எடுத்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அங்கே அந்த கடை ஓரமாக நின்றுட்டுருக்கு. அதில் இவர் ஐயா, எனக்கு இந்த ஊருக்கு நான் போகணும், தயவுசெய்து என்னையும் ஏற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு குடுன்னு அந்த ஷிப்புக்குள்ளே ஏறி அவர் பாட்டுக்கு அந்த ஷிப்பில் அடியில் இருக்கிற ஒரு இடத்துல போய், அப்பாடியோ இனிமேல் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த சாமான் அந்த குட்ஸ்குள்ளே நடுவில் உட்காந்துக்கிட்டு நல்லா தூங்கிட்டு பயணம் பண்ணிட்டு போறார். அப்படி பயணம் பண்ணிட்டு போகும்போது பலத்த காத்தடிக்குது. ஒரு பக்கத்துல இருந்து அடிக்குது, அடுத்த பக்கத்துல இருந்து அடிக்குது. 2 பக்கமும் அடிச்சதுன்னா என்ன ஆகும்? கப்பல் அப்படியே கவிழ்ந்து விழுற மாதிரி ஆயிடும்ல. அப்படிதான் கவிழ்ந்து விழுற அளவுக்கு இந்த ஷிப் அப்படியே ஆடுது. இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் பயப்படுறாங்க. அஷோ, என்னடா இது, நம்ம பயணம் பண்ணணும், நம்ம கிட்ட இந்த குட்ஸ் சாமான்லாம் இருக்கு, இது வேற அந்த ஊருக்கு போய் சேர்க்கணும், நம்ம உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல இருக்கே, என்ன பண்றது அப்படின்னு பயந்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ போட்டில் ஓட்டுற அந்த பெரிய ஷிப் ஓட்டுற அந்த தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒன்று பண்ணலாம், யாரோ நம்ம ஷிப்பில் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த ஆளால் தான் கடவுளோட கோவம் நம்ம மேலே வந்திருக்கு, அதனால் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒருத்தர் சொன்னார், ஏய் நான்லாம் ஒன்றும் பண்ணலப்பா. இன்னொருத்தர் சொன்னால், ஐயோ நான்லாம் ஒன்றும் பண்ணலை. இப்படி மாறி மாறி ஒருத்தரும் தான் தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்போ இவர் சொல்கிறாரு, எப்பா எல்லாம் சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க, இதை நீங்களா யாரும் சொல்லி கண்டுபிடிக்க வேண்டாம். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நம்ம சீட்டு குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அவங்க தான் தப்பு பண்ணவங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா, எல்லாரும் அவங்கவுங்க பேரை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சீட்டு போட்டு நல்லா குலுக்கி கீழே போட்டுறாங்க. போட்டுட்டு எடுக்கிறாங்க அந்த பேரு. யார் பேரா இருக்கும்? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல்ல ஒருத்தர் குடுன்னு ஓடி வந்தார், எப்படியாவது இந்த ஷிப்பை பிடிச்சி அடுத்த ஊருக்கு போய் சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு. நல்ல ஷிப்பில் கீழே என்னதான் புயல் அடித்தாலும் தூங்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா ஒரு நபர், அவரோட பேர் வந்துச்சு. அதை பார்த்தோன்னே எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. ஏன்பா என்ன தப்பு பண்ண, கடவுள் மேலே உன் கோவத்தில் இப்போ எங்களெல்லாம் பலி ஆக்குறாரே, நீ என்ன தப்பு பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கள பார்த்து கேட்குறாராம். அப்போ அவர் சொன்னாராம், கடவுள் என்னைய ஒரு இடத்துக்கு போக சொன்னார், அவர் எப்போ பார்த்தா நீ என்கிட்ட நெய்ன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் பேச்சை நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஊருக்கு போகிறது தான் இந்த கப்பலில் எடுத்து வந்தேன். பார்த்தா இங்கேயும் அவர் என்னை விடலை, அதனால தான் இவ்வளோ பெரிய விபரீதமாகிடுச்சு
ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, என்னால் உங்கள் உயிருக்கெல்லாம் ஆபத்து வர வேண்டாம், இந்த கப்பல்லேருந்து கீழே தள்ளி விட்டுருங்க, அப்போ நீங்களாம் நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட மற்றவங்க, ஏன்பா யார் தப்பு பண்ணான்னு கண்டுபிடிக்க தான் இந்த சீட்டை போட்டோம், ஆனால் அதுக்குன்னு உன் உயிரை எடுக்கிற அளவுக்குலாம் எங்களுக்கு மனசு இல்லைப்பா அப்படின்னாங்களாம். அப்போ இவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா இந்த கடல் பெருக்கும் இன்னும் மோசமாயிடும், அப்புறம் உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யுங்க, பேசாமல் நீங்கள் தூக்கி கீழே போட்டுருங்க கடலுக்குள்ளே, அப்போ நீங்கள் நிம்மதியாக போகலாம் அப்படின்னு இவர் சொன்னாராம். இதை கேட்ட அந்த மனுஷங்க, என்னடா இது, சரி ஒரு வாட்டி நம்ம திருப்பியும் இது ஷிப்பை நல்லா ஓட்டி பார்க்கலாம், என்னதான் பண்ண முடியுதோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஓட்டுறாங்க. ஆனால் என்னதான் இவங்க ஓட்டினாலும் அந்த கடலில் பயங்கரமாக சீற்றம், அது காற்றும் பயங்கரமாக அடிக்குது. இவங்களால அந்த ஷிப்பை அதுக்கு மேலே ஓட்டவே முடியல. வேறு வழியே இல்லாமல் அவர் என்ன சொன்னார்னா, சரி நாங்கள் உங்களை இந்த கப்பல்லேருந்து கீழே தள்ளி விட்டுறோம், ஆனால் இந்த பாவம் எங்களுக்கு சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை கீழே தள்ளி விட்டுடுறாங்க. டக்குன்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறாங்க, ஐயோ கடவுளே, நாங்கள் இவரை கொல்லணும்லாம் கீழே போடலை, ஆனால் எங்களுக்கு வேறு வழி தெரியல, ஏன்னா எங்கள் எல்லார் உயிரும் இதனால ஆபத்தில் இருக்குது, அதுவும் நாங்கள் சொல்லலை, அவரே தான் சொன்னார் என்னை கீழே போடுங்கன்னு, ஆனால் இதுக்காக எங்களெல்லாம் தண்டனை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரே பண்ணிக்கிட்டாங்களாம். இப்போ கடலுக்குள்ளே விழுந்தார் பார்த்தீங்களா ஒரு மனுஷன், குடு குடு குடுன்னு ஓடினார் பார்த்தீங்களா ஒரு மனுஷன். இவர் யாரு, எதுக்கு ஓடுறாரு, ஆரம்பத்தில் நான் கேட்டேன் பார்த்தீங்களா, அதுதான் இவரோட பேரு ஜோனா. இவர் எங்க போறாரு, நினிவேன்ற ஊருக்கு தான் பயணம் பண்ணி போனோம். கடவுள் என்ன சொன்னார்னா, ஜோனா கிட்ட, நினிவேன்ற பட்டணத்தில் இருக்க மக்கள்லாம் ரொம்ப மோசமாயிட்டாங்க, அவங்க நிறைய பாவம் பண்ணுறாங்க, அப்படிப்பட்ட மனுஷங்க கிட்ட உங்கள் ஊர் அழிய போகுதுன்ற விஷயத்தை நீ தான் போய் சொல்லணும் அப்படின்னு கடவுள் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த ஜோனா என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ கடவுளே, நீங்கள் எப்போ பார்த்தா இப்படி தான் சொல்லுவீங்க, அப்புறம் மன்னிச்சு விட்டுருவீங்க, உங்களுக்கு இதே வேலையாக போச்சு, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் புலம்பிக்கிட்டே இருக்காரு. கடவுள் சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு இவர் என்ன பண்ணார்னா, நான் இங்கே இருந்தால் தானே நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க, நான் இந்த ஊரை விட்டே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரு வேற ஊருக்கு பயணம் பண்ணலான்னு பார்த்தார். அந்த கப்பல்ல ஏறி போனார் பார்த்தீங்களா, தர்ஷிஷ்ன்ற இடத்துக்கு தான் அவரு கப்பல்ல பயணம் பண்ணி போறாரு. அப்படி போகும்போது தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, ஜோனாவுக்கு புரிய வைக்கிறாரு, நீ என்னதான் ஓடினாலும் நான் உன்னை கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு. அதனால் கடலுக்கே பயங்கர சீற்றம் உண்டாக்கி அது மூலமாக என்ன பண்ணார், ஜோனா கிட்ட, நான் சொன்னதை நீ செய்யலைன்னா நீ எங்கே போனாலும் நான் உன்னை கண்டுபிடிப்பேன். அதே மாதிரி ஜோனாவும் புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த கடல் சீற்றம் கடவுளால் தான் உண்டாக்கப்பட்டது, அதுவும் அவர் பண்ண தப்புனால தான் இப்படி ஒரு விளைவாச்சு அப்படின்றது அவரும் புரிஞ்சுக்கிட்டு மற்ற மனுஷங்களெல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காக, சரி நான் இங்கே இருந்தால் தானே உங்களுக்கு பிரச்சனை, என்னை கடலுக்குள்ளே போட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஜோனா என்ன சொல்கிறாரு, என்னை கடலுக்குள்ளே போட்டுருங்க அப்படின்னு மற்ற மனுஷங்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி அவரை தூக்கி கடலுக்குள்ளே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவர் உயிர் பொழைப்பாரா மாட்டாரா, ஆனால் கடவுள் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு விஷயம் நீ தான் செய்யணும்னு சொல்லி அனுப்பும்போது அந்த விஷயத்தை செய்கிற அளவுக்கு ஜோனாவால் முடியுன்றனால தானே அவரை நம்பி நீ இதை போய் சொல்லுன்றாரு. அப்படி இருக்கும்போது இப்போ ஜோனா தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாரு. அவர் போய் இந்த விஷயத்த சொல்வாரா, என்ன நடக்கும், அதை தான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். ஓகே பசங்களா, அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய். என்ன குட்டீஸ், கவனிச்சிங்களா யாரை பற்றி இன்னைக்கு சொன்னாங்க? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சவங்களுக்கு ஒரு புது காரியங்களை இன்னைக்கு அதுல இருந்து நீங்க கற்றுக்கொள்ளலாம். சரி, இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன மனப்பாட வசனம் படிச்சோம், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ இல்லையா? சர்வாங்க தகனங்கள் பலிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்துல, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு கடவுளுக்கு நம்ம காணிக்கை கொடுக்குறோம் இல்லையா? நீங்க எல்லாம் சர்ச்சுக்கு போவீங்க, நீங்க எல்லாரும் கைகள்ல நம்ம வீட்டுல நம்ம மம்மி டாடி கையில காசு கொடுப்பாங்க இல்லையா, நீங்க இந்தாங்க காணிக்கை போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போது ஆலயத்துக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னா, ஏசப்பா இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா பலிகளை செலுத்துவாங்க, சர்வாங்க தகனங்களை செலுத்துவாங்க. இது நீங்க இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆகும்போது உங்களுக்கு புரியும். இப்பொழுது இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சா போதும். ஆனா வசனம் என்ன சொல்லுச்சு, அது எல்லாம் கடவுளுக்கு பிரியமா இருக்காதா? எது பிரியமா இருக்குமோ அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. இன்னைக்கு நீங்க ஒருத்தரை பத்தி படிச்சீங்க இல்லையா, ஜே ஃபார் ஜோனா. ஜே ஃபார் ஜோனா. யோனா கடவுளுடைய சத்தத்துக்கு கேட்டாரா? இல்ல அவரு நினிவே போனாரு. இவர் என்ன பண்ணாரு,
தர்ஷிஷுக்கு ஓடி போனாரு. எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கறத அவர் பிளான் பண்ணாரு. அன்புக்குட்டி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்மளும் நிறைய காரியங்கள்ல நம்ம ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யறோம். நமக்கு அவர் விருப்பமில்லாத காரியங்களை நம்ம செய்யும் போது ஏசப்பா நம்மளையும் சொல்லுவார், இல்ல நீ தப்பு பண்ற, நீ செய்யக்கூடாது, நீ அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தராங்க இல்லையா. இன்னைக்கு நம்ம ஏசப்பா கிட்ட சொல்ல, ஏசப்பா உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் நான் ஏதாவது பண்ணியிருந்தா, ஸ்கூல்ல பண்றா, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் பண்ணா, இல்லை சர்ச்சில் இருக்கிற என்னுடைய சண்டே ஸ்கூலில் நான் என்னோட பிள்ளைங்களுக்குள்ள நான் சாட்சியாக இல்லை அப்படின்னா என்னை மன்னிச்சுக்கோங்க ஏசப்பா. உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளையாக நான் நடக்கவும் உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கறதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு கேட்கலாமா? உங்களை கைகளை முடிக்க, கண்களை முடிக்க, தலைகளை தாழ்த்துக்க நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, நாங்கள் இன்னைக்கு பார்த்தது போல உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கவும், உங்களுடைய சமூகத்தை விட்டு நாங்கள் விலகி ஓடுற பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு எங்களோட நீங்கள் இரும், எங்களை நீங்கள் உணர்த்துங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குற பிள்ளைகளா நடப்பதற்கு எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் ஆக்டிவிட்டிக்குள்ள போறோம். ஓகே, ஆக்டிவிட்டி போறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்னா, முதல்ல நீங்க இந்த மாதிரி ஒரு நிறைய கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா என்கிட்ட கலர் பேப்பர் இல்லை, என்கிட்ட வந்து ஒயிட் பேப்பர் தான் இருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்க ஒயிட் பேப்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேப்பரை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்படி ரெண்டா மடிச்சு இப்படி 2 பீசஸா நம்ம வந்து டியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி அழகா எடுத்துக்கலாம். இப்போ இது எடுத்ததுக்கு அப்புறம் இதுல இந்த கார்னரும் மட்டும்தான் நீங்க ஒட்ட போறோம், நடுவுல நீங்க ஒட்டக்கூடாது, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க கம் போட்டு இப்படி ஒட்டணும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்க கம் போட்டு ஒட்டணும். ஒட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும். ஓகே, கரெக்டா இந்த பக்கம் ஓட்டுவோம், இந்த பக்கம் ஓட்டுவோம், அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வரும், சரியா? இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க, நான் சும்மா ஒரு டிசைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்க டிசைன் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்தது இப்போ அதே மாதிரி ஒரு பேப்பர்ல, ஓகே, நீங்க அதே கிரீன் கூட எடுத்துக்கோங்க. இப்போ கிரீன்ல நம்ம ஒன்று பண்ணோம் இல்லையா, அதே கிரீன்ல இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்னரை இப்படி ரவுண்ட் பண்ணி இப்படி ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கு அப்புறம் இங்க ஒரு ஸ்டெப்பு, இங்க ஒரு ஸ்டெப்பு, இந்த மாதிரி 2 ஸ்டெப் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அழகான ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பு வந்துடும். இப்போ இந்த 2 சைடும் நான் செலோ டேப் போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, இதுக்குள்ள நான் இப்போ இப்படி ஒட்ட போறேன். ஒட்டலாமா? என்ன பண்றீங்க அக்கா நீங்க? இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க, அவரு யோனா கீழ்ப்படியில, கடவுளுடைய சத்தத்துக்கு அவர் கீழ்ப்படியில, கடவுளுக்கு விரோதமா அவர் போய் பண்ணாரு. இதுதான் நீங்க வந்து இன்னைக்கு பார்த்தோம். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஒட்டியாச்சு. இப்போ அடுத்து நான் ஒரு ட்ரையாங்கிள் கட் பண்ணியிருக்கேன். ட்ரையாங்கிள் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன் தெரியுமா, நான் இதை இதுக்குள்ள இன்செர்ட் பண்றேன். சொல்லுங்க, இப்ப இது என்னது, என்னவா தெரியுது? இப்படி வச்சிடலாமா? சரி, நான் இப்படி திருப்பி காட்டுறேன். போட், வெரி குட், அழகா சொன்னீங்க இல்லையா? இது ஒரு போட், இது ஒரு போட். ஓகே, இப்போ நம்ம எதுக்கு இதை பண்றோம்? போட்ல யார் எஸ்கேப் ஆகி போனது? யோனா போனார். எங்க இருந்து எங்க எஸ்கேப் பண்ணாரு? அவர் நினைவேக்கு போக சொன்னாங்க, ஆனா அவர் எங்க எஸ்கேப் பண்ணாரு? தர்ஷிஷ்க்கு அப்படின்ற ஒரு ஊருக்கு போறதுக்காக அவரு வசனம் எப்படி சொல்லுது, கர்த்தருடைய சமூகத்துல இருந்து விலகி ஓடி போனாராம். அவர்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் எஸ்கேப் ஆகி போட்ல அவர் போனார். இன்னைக்கு நம்ம இந்த போட்டு தான் பண்ண போறோம். இதை பண்ணி நீங்க வீட்டுல சொல்ல போறீங்க. என்ன சொல்ல போறீங்க? இவரோட பேர் சொல்லணும், யோனா அப்படின்னு சொல்லணும். கர்த்தர் எங்க போக சொன்னாங்க அப்படிங்கறது சொல்லணும். எங்க போக சொன்னாங்க? நினிவேக்கு போக சொன்னாங்க. அவர் எங்க போகாம எங்க போனாரு? நினிவேக்கு போகாம தர்ஷிஷுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அவர் இந்த போட்ல கீழ்த்தளத்துல போய் தூங்கிட்டாரு. போட்டு பயங்கரமா ஆடிச்சு, புயல் காத்தெல்லாம் வந்துச்சு. அவரை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டாங்க. அப்புறம் என்ன நடந்ததுங்கிறது அடுத்த வாரம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி அழகா பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த வாரம் என்ன பேட்ச்? அடுத்த வாரம் நம்பர் 3. ஓகே, நம்பர் 3 அப்படிங்கிற பேட்ச் தான். ஸோ அடுத்த வாரம் நம்பர் 3ன்ற பேட்ச் பண்ணி உங்க பேர் எழுதி நீங்க கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் எல்லாரையும் பார்க்குறேன். பாய். நான் ஏற்கனவே சொன்னபடி
7ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் ஆன்லைனில் நமக்கு சண்டே ஸ்கூல் வரல. இன்னைக்கு 21ஆம் தேதி 3வது ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சண்டே ஸ்கூல் வந்திருக்கு. போன தடவை 30ஆம் தேதி கேட்ட கேள்விகளுக்கு பதில். யோசுவா 5வது அதிகாரத்திலிருந்து கேட்ட கேள்விகளுக்கு பதில். கருக்கான கத்திகளை உருவாக்க சொன்னது யார்? கருக்கான கத்திகளை உருவாக்க சொன்னது யார்? கர்த்தர் என்பது சரியான விடை. எந்த மேட்டிலிருந்து விருத்த சேதனம் செய்து வித்தான்? எந்த மேட்டிலிருந்து விருத்த சேதனம் செய்து வித்தான்? ஆர்லோத் என்பது சரியான விடை. எத்தனை வருடம் வனாந்திரத்தில் நடந்து தெரிந்தார்கள்? எத்தனை வருடம் வனாந்திரத்தில் நடந்து தெரிந்தார்கள்? 40 வருடம் என்பது சரியான விடை. 4வது கேள்வி, 14ஆம் தேதி எரிகோவின் சமமான வெளியிலே எதை ஆசரித்தார்கள்? 14ஆம் தேதி எரிகோவின் சமமான வெளியிலே எதை ஆசரித்தார்கள்? பஸ்கா என்பது சரியான விடை. 5வது கேள்வி, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்று சொன்னது யார்? கர்த்தரின் சேனையின் அதிபதி என்பது சரியான விடை. இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வேர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் பட குத்துன பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ ஆல்பபெட் ஆர்டரில் வாசிக்கிறேன். உங்கள் பேர் வரும், கவனமாக கேளுங்க. அகப்பை யாழினி சிஎஸ் திருவன்றம், ஆனி ஜொகனா செவப்பேட்டை, பிளஸான் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபோரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஹேனா பிரிசில்லா ஜே பாடி, ஜேசன் ஜோனத்தான் பெரியகுப்பம், ஜோகன் சாமுவல் ஜஷூரன் எம் பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகோஷிபா எம் பெங்களூர், ஜாஷுவா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்னரே பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் ஜி கீழ்பாக், மெர்சி மெட்டில்டா கே பூந்தமல்லி, நேயன் ஐயா திருநின்றவூர், ரிச்சர்சன் டிபி கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ் திருவன்றம், சாரா ஆர் கும்மிடிப்பூண்டி, ஷர்லி ஜிபி கரூர், சிடேல் ஆண்ட்ரினா ஏ கொளத்தூர். போன வாரம் க்ரௌன் பேட்ச், இந்த க்ரௌன் பேட்ச் அனுப்புனாங்க. க்ரௌன் பேண்ட் அனுப்பின பிள்ளைகளுடைய படங்கள் இப்போ வரும், உங்கள் படமாக வரும், கவனமாக பாருங்கள். இந்த வாரம் யோசுவாவின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். யோசுவா 6வது அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எந்த பட்டணம் அடைப்பட்டிருந்தது? இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எந்த பட்டணம் அடைக்கப்பட்டிருந்தது? 2வது கேள்வி, ஒரு நாளைக்கு ஒரு தடவை வீதம் எத்தனை நாள் சுற்றி வர வேண்டும்? ஒரு நாளைக்கு ஒரு தடவை வீதம் எத்தனை நாள் சுற்றி வர வேண்டும்? 3வது கேள்வி, எத்தனை கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும்? எத்தனை கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும்? 4வது கேள்வி, 7ஆம் நாளிலே எத்தனை தடவை சுற்றி வர வேண்டும்? 7ஆம் நாளிலே எத்தனை தடவை சுற்றி வர வேண்டும்? 5வது கேள்வி, கர்த்தருடைய பெட்டிக்கு முன் எத்தனை ஆசாரியர்கள் போக வேண்டும்? கர்த்தருடைய பெட்டிக்கு முன் எத்தனை ஆசாரியர்கள் போக வேண்டும்? இந்த 5 கேள்விக்கு பதில் எழுதி மெமரி வேர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படத்தை குத்தி வரக்கூடிய 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்புங்க. மறந்துடாதீங்க. எனக்கு பர்த்டே வருது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும். என்னிலேருந்து என்னைக்கு வரைக்கும் பர்த்டே அப்படின்னு சொன்னால்
28ஆம் தேதி ஜூலை மாதத்திலிருந்து 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே இருந்துச்சுன்னா, இந்த மாதம் 28ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வருதுன்னா, உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். இப்போ ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொண்ட காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் நிமித்தமாக இந்த குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். அது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பே அருளும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். காட் bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.